11 பேர் கிடைச்சாச்சு. டீம் ரெடி. மேட்ச் ஸ்டார்ட். கிரிக் யுனைடெட் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க கீகா. இன்னைக்கு WPL உடைய செகண்ட் லெக் வதோதரால இன்னைக்கு தொடங்கி இருக்கு. RCB வர்சஸ் குஜராத் ஜெயின்ஸ் மேட்ச் முடிவடைஞ்சிருக்கு. அந்த மேட்ச் பத்தின மேட்ச் ரிவ்யூ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். யாரோட அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா நம்ம SPD ப்ரோவோட. வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. இன்னைக்கு RCB எட் அகைன் ஒரு டாமினேட்டிங் வின். இந்த லீக்ல எங்களை அசைக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கறத திரும்பவும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அவங்கள யாராச்சும் நிறுத்துங்கப்பா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு RCB உடைய பெர்ஃபார்மன்ஸ். இப்ப செகண்ட் பிளேஸ்ல இருக்க டீம் பாத்துட்டீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ். அவங்களே இன்னும் ரெண்டு வின்ஸோட செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. வேற RCB ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல டேபிள் டாப்பர்ஸா 5 வின்னோட டைரக்டா குவாலிஃபை ஆயிட்டாங்க. வித்தவுட் மேட்ச் லூசிங் அவங்க வந்து குவாலிஃபை ஆயிருக்காங்க. 2022 அதாவது 22 தான் ஸ்டார்டிங். 22ல வந்து முதல் 23 எஸ் 23 WPL மும்பை இந்தியன்ஸ் இதே மாதிரி தொடர்ந்து 5 மேட்ச் வின் ஆகி தான் டைரக்டா குவாலிஃபை ஆனாங்க. ஸோ RCB செகண்ட் டீமா வித்தவுட் அ லாஸ் குவாலிஃபை ஆயிருக்காங்க. ஸோ RCB பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்றது, ஒரு டாமினேட்டிங், அவங்களை யாரு ஸ்டாப் பண்றது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு இது வரைக்கும். மேட்சுக்கு யாரோ ஒருத்தர் வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணி அடிச்சு கொடுத்துட்றாங்க. இன்னைக்கே பாத்துட்டீங்க அப்படின்னா முன்னாடி மென்ஷன் பண்ணியிருந்த 4 மேட்ச் 4 பிளேயர் ஆஃப் தி மேட்ச் வினர்ஸ், 4 மேட்ச்லயும் ஒருத்தர் பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு. இந்த மேட்சும் பாத்துட்டீங்கன்னா புது ஆளு கௌதமி நாயக். அவங்க உள்ள வந்து டீம் ஸ்ட்ரகிள் ஆகும் போது பவர் பிளேயர் 37 for 2 இருந்து அங்கிருந்து எடுத்துட்டு வராங்க டீமை. ஒரு 40 பால் ஆடி ஒரு 60s அடிச்சு டீம் அங்கிருந்து எடுத்துட்டு வராங்க. அதே மாதிரி ஷயாலி ஷாத்ரி அவங்களுமே பாத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் பெர்ஃபார்ம் பண்றாங்க இன்னைக்கு வித் பால். அவங்கதான் பவர் பிளேயர் ஸ்ட்ரைக் பண்ணாங்க. முதல் ஓவர்ல 2 விக்கெட். அப்படிங்கும் போது RCB இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாருமே மேட்சுக்கு ஒருத்தர் பெர்ஃபார்ம் பண்ணி வின் பண்ணி கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ பெர்ஃபார்ம் பண்ணவங்க யாருமே வந்து திரும்ப வந்து அந்த பெரிய அளவுல பெர்ஃபார்ம் பண்றதே கிடையாது. மேட்சுக்கு ஒருத்தர் வந்துகிட்டே இருக்காங்க. நம்ம ராதா யாதவ் பார்த்தோம், நதின் டிக்லர் பார்த்தோம், ஸ்மிருதி மந்தனா பேட்ல இருந்து ஒரு மேட்ச் ரன்ஸ் வந்துச்சு. ஷேங்கா பாட்டில் ஒரு 5 for எடுத்தாங்க. ஸோ மேட்ச் ஆன் மேட்ச் ஒருத்தர் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ RCB இப்போதைக்கு அன்ஸ்டாப்பபிள். சர்ப்ரைசிங்கா ஒரு பிளேயர் வந்துட்டு இருக்காங்க. நதின் டிக்லர்க்கு ஆரம்பிச்சு, நீங்க லாரன் பெல் ஆரம்பிச்சு, ராதா யாதவ் ப்ரொமோட் பண்ணி ஆட வைக்கிறதுல இருந்து இந்த மேட்ச் கௌதமி நாயக்கன் ஷைலி ஷாத்கிரே ஆடுறதா இருக்கட்டும், மேட்சுக்கு மேட்ச் வந்து ஒருத்தர் பெர்ஃபார்ம் பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி பேச போறோம். ஸோ RCB ஸ்டாப் பண்றதுக்கு ஏதோ வாய்ப்பு இருக்கா? மற்ற டீம்ஸ் எப்படி சொல்றது, இந்த ஒரு ரன் இப்போ ஆல்ரெடி பிளே ஆஃப் போயிட்டாங்க. அப்படிங்கும் போது இனி அடுத்து வர மேட்சஸ்ல ஸ்டாப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் ஒரு மேட்ச் 2 மேட்ச் அவங்க புஷ் பண்ணி வின் பண்ணிட்டாலும் அந்த டாப்பை வந்து சீல் பண்ணிடுவாங்க. மொத்தமே 8 மேட்ச் லீக் தான். ஆல்மோஸ்ட் எல்லா டீமும் 3 லாசஸ் பக்கம் சந்திச்சிட்டாங்க. அப்படிங்கும் போது இன்னும் ஒரே ஒரு மேட்ச் அவங்க RCB வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா டைரக்ட் ஃபைனலிஸ்ட் ஆயிடுவாங்க அவங்க இந்த லீக்ல. அப்படிங்கும் போது இந்த ஒரு மேட்ச் மட்டும்தான் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியதா இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களுடைய ரிசோர்ஸஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. ஸோ RCB-ய ஒருவேளை அதுக்கு முன்னாடியோ இல்ல பிளே ஆஃப்ஸ்லயோ ஸ்டாப் பண்ண முடியுமா? இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. மற்ற டீமோடைய பெர்ஃபார்மன்ஸ் வச்சு சொல்லுவேன். பட் ஸ்டாப் பண்ணணும்னு நினைச்சா எப்படி? அதே மாதிரி RCB-யோடைய பெர்ஃபார்மன்ஸ் அதை பத்தியும் சொல்லுங்க ப்ரோ. இது வந்து ஒரு டாமினேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் நம்ம சொல்லணும். RCB இது வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சாம்பியன்ஷிப் சைடு எப்படி டாமினேட்டிங்கா கொண்டு போனோம், அதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பக்காவா இருக்கிறாங்க. தேர் இஸ் நோ ரூம் ஆஃப் எரர்ஸ். ஆன பர்டிகுலர் டேல இது வரைக்கும் எங்க ஒரு எரையுமே நான் பார்க்கல. யாராவது ஒருத்தவங்க ஸ்டெப் அப் பண்ணிடுறாங்க. அதுதான் வந்து டீமோட கோஆர்டினேஷன், கலெக்டிவ் பர்ஃபார்மன்ஸ். யாராவது அவங்களோட RCB-யோட பவுலிங் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வெரி ஸ்ட்ராங்கா இருக்குது. இந்த ஒரு கிரவுண்டும் வந்து RCB-யோட பவுலிங்க்கும் நல்லாவே ஏதுவான ஒரு கண்டிஷன்ஸா நான் பார்க்கறேன் டு பவுல். இன்னைக்கு வந்து இந்த ஒரு டோர்னமெண்ட்ல RCB வந்து அன்பீட்டனாவே போய் டைட்டில வின் பண்ற சான்சஸ் ஒரு 70% இருக்குது. யாரு ஸ்டாப் பண்ணுவான்னு கேட்டா ஆன பர்டிகுலர் டே அன்னைக்கு வந்து RCB வந்து ஒருவேளை எல்லாரையுமே ஸ்குவாட் ரொட்டேஷன் பண்ணி ஒரு மாதிரி பி டீம் மாதிரி கொண்டு வரும் பட்சத்துல இதுக்கான சான்சஸ் உண்டு. அதுக்கு RCB வந்து கடைசியா டெல்லி கேபிட்டல்ஸோட ஒரு மேட்ச் விளையாட போறாங்க. அந்த மேட்சை அவங்க ஜெயிச்சுட்டாங்கன்னா தான் லாஸ்ட் 2 மேட்ச்ல அதுக்கான ஒரு ப்ராசஸ் இருக்கும். இல்லைன்னா எதையுமே மாத்த போறது இல்லை. மாத்தணும்ன்ற அவசியமும் இல்லை. நான் ஏன் பி டீமை கொண்டு வரணும்? இருக்கிற பிளேயர்ஸ்க்கே எக்ஸ்போஷர் கொடுத்தா. இப்ப நம்ம நல்லா பாத்துக்கனா 5ஆம் தேதி ஃபைனல்ஸுக்கு இன்னைக்கு 19ஆம் தேதி ஆல்ரெடி அவங்களுக்கு 16 நாள் கேப் இருக்குது. RCB-யோட மைண்ட் வந்து ஃபுல்லா ஃபைனலுக்கு தான் போயிடுச்சு. இன்னும் ஒரே ஒரு வில் அதை எடுத்துட்டா போதும்.
16 நாள் கேப்ல அவங்க வந்து ஃபைனல்ஸுக்கு ப்ரிப்பேர் ஆகுறாங்க. எந்த டீமுக்கு இந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜ் அமையும் ஓவர் த கோர்ஸ் ஆஃப் இதுல? நம்ம 2020 மும்பை இந்தியன்ஸே எடுத்துக்கினாலும் ஒன்லி தே ஹேட் ஒரு எப்படி சொல்றது ஒரு 5 to 6 days டைம் தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் டு ப்ரிப்பேர் ஃபார் ஃபைனல், பொட்டன்ஷியல் ஃபைனல். இல்ல ஆக்சுவலா அந்த ஒரு இல்ல அந்த வருஷம் அவங்க டைரக்ட் ஃபைனல்ஸ் குவாலிஃபை ஆகல. அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை வந்துச்சு லீக்ல. அந்த வருஷம் ஸ்டார்டிங் 5 மேட்ச் வின் பண்ணி அடுத்த 3ல 2 லூஸ் ஆகி பிளே ஆஃப் ஆடாம சாரி ஃபைனல்ஸ் போகாம குவாலிஃபையர் தான் ஆடுவாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் அந்த சான்ஸ் யூஸ் பண்ணி ஃபைனல் போனாங்க. இல்ல ப்ரோ, இல்ல 2020ல குவாலிஃபயர் 1 மும்பை இந்தியன்ஸ் தான் ஆடும். மும்பையும் டிசியும் தான் விளையாடும். ஏன்னா டிசி கூட 4 தடவை மீட் பண்ணுவோம். இல்ல ப்ரோ, குவாலிஃபயர் 1 தான். நீங்க இல்ல நீங்க ஐபிஎல் சொல்றீங்களோ? ஐபிஎல் நான் WPL சொல்றேன். ஐபிஎல் 2020 நான் சொல்றேன். ஓகே ஓகே. WPL வந்து நம்ம வந்து 2 தடவை எலிமினேட்டர் விளையாடிட்டு தான் போயிட்டு நம்ம டைட்டில் வின் பண்ணோம். நம்ம அது WPL தனி. நான் சொல்றது எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். 2020 மும்பை இந்தியன்ஸ்ல அவங்க எப்படி ஒரு டாமினேட்டிவா போயிட்டு குவாலிஃபயர் 1 ஜெயிச்சுட்டு ஒரு 5 நாளாவது அவங்களுக்கு கேப் இருந்துச்சு ஃபைனலுக்குன்னு ஃபுல் ஃபோக்கஸ்டா ப்ரிப்பேர் பண்ண. இங்க இவங்களுக்கு 15 நாள் டைம் இருக்குது. அழகா ப்ரிப்பேர் பண்ணி செகண்ட் டைட்டில்ல லோட் பண்ணிக்கலாம். யார் வந்து ஜெயிப்பான்றது ஆன் த பர்டிகுலர் டே. இப்ப நம்ம மும்பை இந்தியன்ஸ் மாதிரி ஒரு டீமுக்கு நான் கடைசி மேட்ச் ஜெயிச்சே ஆகணும் ஒரு டூ ஆர் டே சுச்சுவேஷன்ல, அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல மும்பை இந்தியன்ஸ் கேன் அப்செட். இது எனக்கு தெரிஞ்சு மும்பை இந்தியன்ஸால தான் இதை பண்ண முடியும்னு எனக்கு ஒரு ஃபீலிங். மற்ற டீம்ஸுக்கு கொஞ்சம் கஷ்டம். மும்பைக்கு 75னா மற்ற டீம்ஸுக்கு 65 அப்படி வேணா வச்சுக்கலாம். அதே மாதிரி ஆர்சிபி பத்தி நம்ம இன்னுமே கொஞ்சம் டீப்பா அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆர்சிபியோடைய ஒரு ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னா, நம்ம முன்னாடியே பேசின மாதிரி பவர் பிளே வித் பேட் அண்ட் வித் பால். பவர் பிளேலயே ஆப்போனன்ட் டீமை எந்திரிக்க விடாம அமுக்கிட்டோம் அப்படின்னா அந்த மேட்சை வின் பண்ணிடலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. அண்ட் பாத்துட்டீங்கன்னா பேட்டிங்ல இப்போ விளையாண்ட 5 மேட்சஸ்ல 3 மேட்சஸ் அவங்க வந்து 2 மேட்சஸ் வந்து அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளா பேட்டிங் ஆடிட்டாங்க. வேற 3 மேட்சஸுக்கு அவங்க பேட்டிங்ல சில அன்கம்ஃபர்ட் இருந்திருக்கு. ஸ்டார்டிங்ல விக்கெட்ஸ் லூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அதை எப்படி சரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு சின்ன அனலைஸ் மூலியமா நான் உங்களுக்கு நம்பர்ஸ் மூலியமா நான் கொண்டு வரேன். அந்த வின் பண்ண 2 மேட்சஸ்மே அவங்க பாத்துட்டீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து அதிரடியா ஆடி கேமை வந்து பவர் பிளேலயே பினிஷ் பண்ணிட்டாங்க. அவங்க விக்கெட்டும் பெருசா லூஸ் பண்ணல. அந்த டாப்ல இருக்க 3 பேருமே ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்மே அவங்க சேஸ் பண்ணி தான் வின் பண்ணாங்க. அதுல அந்த 2 மேட்சுமே அவங்களுடைய டாப் 3 வந்து மேட்ச் ஆல்மோஸ்ட் சீல் பண்ணிட்டாங்க. ஃபேமஸ் எக்ஸாம்பிள் ஒரு மேட்ச் கிரேஸ் ஹாரிஸ் ஒரு மேட்ச் சேஸ் பண்ணி கொடுப்பாங்க, ஒரு மேட்ச் அதிரடியா ஆடி. இன்னொரு மேட்ச் ஸ்மிருதி மந்தனா பேட்ல இருந்து ஒரு 96 வரும். இந்த 2 மேட்சுமே பார்த்துட்டீங்கன்னா அவங்க டாப் 3 வந்து காலி பண்ணிருச்சு. அண்ட் மெயின் ஃபோக்கஸ் அவங்களுடைய பவர் பிளே. அண்ட் மும்பை இந்தியன்ஸ் அகைன்ஸ்டான மேட்ச்லயுமே அவங்க பவர் பிளேவை நல்லா சீல் பண்ணதான் பார்த்தாங்க. பட் பவர் பிளேல ஓரளவுக்கு ரன்ஸ் வந்தாலும் விக்கெட்ஸ் வந்து அதுக்கப்புறம் ஒரு ஃபம்பிள் ஆகி டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆச்சு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் அந்த 2 கம்ஃபர்ட்டா ஆடின மேட்சஸ் நம்ம எடுத்து ஒரு சைடு வச்சுப்போம். 3 மேட்சஸ்ல அவங்க ஃபம்பிள் ஆயிருக்காங்க, விக்கெட்ஸ் லூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல அவங்க எப்படி ஸ்டெபிலைஸ் பண்றாங்க அப்படின்னா, அதுக்கு அடுத்து வர ஒரு மிடில் ஆர்டர் பேட்டர் ஒரு 40 பால் ஆடிடுவாங்க. நீங்க வந்து பாத்துட்டீங்கன்னா ராதா யாதவ் 40+ பால்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க. இன்னைக்கு கௌதமி நாயக்கும் அதே தான் பண்ணாங்க, 40+ பால்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க. மும்பை இந்தியன்ஸ் ஸ்ட்ரகிள் ஆகும் போது நதின் டிக்லர் கூடிய லாஸ்ட் ஃபியூ கிளிம்ஸ் ஆஃப் பேட்டிங் நீங்க பாத்திருப்பீங்க. அதுக்கு முன்னாடி அவங்க ஆடினது அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரைக் ரொட்டேஷன் அண்ட் லூஸ் பால்ஸை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி ஆடுறதுதான். ஸ்ட்ரைக் ரொட்டேஷன் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா விக்கெட்ஸ் நான் வந்து ஆர்சிபியோடைய ஒரு பிளானிங்கே இதுதான். பவர் பிளேல நான் அடிச்சு ஆட போறேன். எனக்கு அதுல விக்கெட்ஸ் விடல அப்படின்னா நான் பவர் பிளேலயே மேட்சை முடிச்சுட்டு போயிருவேன். அதுக்கப்புறம் ஆடுறது எல்லாமே பார்த்துட்டீங்க அந்த இடத்துல எனக்கு மேட்ச் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ரன் ரேட் நான் பிலோ 6 எடுத்துட்டு வந்துடுவேன். சேஸ் பண்றதா இருந்தா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நான் பவர் பிளேல ஒரு 60-70 ரன் போட்டுருவேன். அப்படிங்கிறது அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. ஒருவேளை அது மிஸ் ஆகி விக்கெட் ஃபால் ஆச்சு அப்படின்னா அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல 3 டைம் அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க. அங்க இருந்து எப்படி மீள்றாங்க அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா மிடில் ஆர்டர்ல வர ஒரு பேட்டர்ஸ் ஒரு பார்ட்னர்ஷிப் ஒண்ணு அமைச்சுக்கிறாங்க. மிடில் ஓவர்ஸ் ஃபுல்லா அவங்க அந்த பார்ட்னர்ஷிப்பை கண்டினியூ பண்றாங்க. ஒரு 14-15வது ஓவருக்கு அப்புறம் அதிரடியா ஆடி ஒரு நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டுக்கு ஒரு நல்ல ஸ்கோர் எடுத்துட்டு வராங்க. ஒரு 160, 170, 180 ஒரு காம்படிட்டிவான ஸ்கோரை வந்து எடுத்துட்டு வராங்க. இதேதான் 3 மேட்ச்லயுமே அவங்க ஸ்ட்ரகிள் ஆகும்போது நடந்துச்சு. அண்ட் ஒவ்வொரு மேட்ச்லயும் ஒவ்வொருத்தர் ஸ்டெப் ஆன் பண்ணாங்க. அவங்களுக்கு எப்படின்னா ஒரே பிளேயரை டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மேட்ச் கௌதமி நாயக் ஸ்டெப் ஆன் பண்ணிட்டாங்க கரெக்டா.
இதுக்கு முன்னாடி நதீன் டிக்லர்க் ஒரு மேட்ச் ஸ்டெப் அப் பண்ணாங்க, ராதா யாதவ் ஒரு மேட்ச் ஸ்டெப் அப் பண்ணாங்க. சோ மத்த டீம்ஸ் இதை வச்சு எப்படி பிளான் பண்ணோம் அப்படின்னா, ஆர்சிபியை நீங்க பவர் பிளேல போட்டு அடிக்கணும். ஸோ பவர் பிளேல அவங்க ரன் ஸ்கோர் பண்ணவே விடக்கூடாது, விக்கெட்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கணும். மிடில் ஓவர்ஸ்ல நீங்க ரன்ஸ் வரல, எனக்கு நான் எக்கனாமிக்கலா போல் பண்ணிட்டேன், பிரஷர் ஆர்சிபி மேல நீங்க நினைச்சீங்கன்னா, ஆர்சிபி மேல பிரஷர் கிடையாது, உங்க மேலதான் பிரஷர். ஏன்னா அந்த இடத்துல அவங்க விக்கெட் விடாம எக்கனாமி ஆஃப் 6 to 7 ஆடிட்டு போயிருவாங்க. டெத் ஓவர்ஸ்ல வந்து வித் விக்கெட்ஸ் இன் ஹேண்ட், பைல் ஆஃப் விக்கெட்ஸ் இன் ஹேண்ட், பைல் ஆஃப் ஆல்ரவுண்டர்ஸ் டு கம் அப்படிங்கும் போது அந்த இடத்துல நீங்க பாத்துட்டீங்க. இன்னைக்கு பாத்துட்டீங்கன்னா கடைசி ஷேங்கா பாட்டில் ரிச்சா கோஷ் வந்துட்டாலே போதும், ரிச்சா கோஷ் இறங்கி வந்துட்டாலே போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நீங்க பேக் ஃபுட்டுக்கு தள்ளிடுவாங்க உங்களை. அவங்க உள்ள என்ட்ரி ஆவறதே வந்து உங்களுக்கு க்ளோஸ்ன்ற மாதிரி தான், அந்த மாதிரி விக்கெட்ஸ் இருக்கும்போது நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அதே மாதிரிதான் இப்ப நீங்க பாத்துட்டீங்கன்னா டெத்துல நதீன் டிக்லர்க், ரிச்சா கோஷ், இன்னைக்கு ஷேங்கா பாட்டில் வந்து கடைசி 2 பால்ல 2 பவுண்டரி அடிச்சுட்டு போனாங்க. அப்படிங்கும் போது பேட்டிங் டெப்த், அந்த பேட்டிங் டெப்த வந்து எந்த மாதிரி யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, ஸ்ட்ரகிள் ஆச்சுன்னா மிடில் ஓவர்ஸ் விக்கெட் விழாம ஆடுறேன், எனக்கு ரன் ரேட் பெருசா தேவையே இல்லை, பின்னாடி வர பேட்டர்ஸ் எனக்கு வந்து ரன்ஸ் அடிச்சு தந்துருவாங்க அப்படிங்கிறது தான். இன்னைக்கு பவர் பிளேல 37 for 2 இருந்த ஆர்சிபி மிடில் ஓவர்ஸ் ஃபுல்லா நீங்க எடுத்து பாத்துட்டீங்கன்னா எக்கனாமி ஆஃப் 7.7 அந்த எக்கனாமில தான் ஆடிட்டு இருந்தாங்க அன்டில் 13th ஓவர். அதுக்கப்புறம் அவங்க பூஸ்ட் பண்ணது, அப்போ விக்கெட்ஸும் 1-2 விழுந்துச்சு. பட் அதை வந்து கரெக்டா பேலன்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஷேங்கா பாட்டில் வரைக்கும் எங்களுக்கு பேட்டிங் இருக்கு அப்படிங்கிறது, வரவங்க போறவங்க எல்லாம் அடி 6 தான், அவுட் ஆனாலும் பரவாயில்ல, கௌதமி நாயக் ஸ்டெபிலைஸ் பண்ணி நின்று அதுக்கப்புறம் அவங்க 50 போட்டதுக்கு அப்புறம் அவங்களுமே ஒரு ஜோனுக்கு போனாங்க, ரிச்சா கோஷும் அடிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்த பேட்டர் ஷேங்கா பாட்டில இருந்து நதீன் டிக்லர்க்ல இருந்து எல்லாருமே அடி பொழக்க ஆரம்பிச்சாங்க. ஸ்கோர் 170 போய் நின்னுச்சு. இதே மாதிரிதான் ராதா யாதவ் அந்த இன்னிங்ஸ் இதுக்கு முன்னாடி இதே குஜராத் ஜெயின்ஸ்க்கு எகெயின்ஸ்டா ரிவர்ஸ் பிக்சர்ல இதே மாதிரிதான் பவர் பிளேல விக்கெட் எடுத்துட்டாங்க. மேட்ச் முடிச்சுன்னு நினைக்கும் போது ராதா யாதவ் வந்து இன்னிங்ஸை ஸ்டெபிலைஸ் பண்ணி கடைசியில வந்து ஒரு பொழந்து ஒரு 180 ரன்ஸ்க்கு எடுத்துட்டு போனாங்க. அங்கிருந்து டார்கெட்டை டிஃபெண்ட் பண்ணாங்க. சோ இதுதான் ஆர்சிபியோடைய பேட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை உடைக்கணும் அப்படின்னா நீங்க விக்கெட்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கணும். மிடில் ஓவர்ஸா இருந்தாலும் சரி, பவர் பிளேவா இருந்தாலும் சரி, 2 ஓவருக்கு ஒருக்கா விக்கெட்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கணும். 20 பாலுக்கு மேல ஒரு பிளேயரை நிக்க விடக்கூடாது. ஒரு பிளேயர் 20 பால் தாண்டி ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த இன்னிங்ஸ் தான் ஆர்சிபிக்கு குரூஷியலா இருக்க போது, அவங்க தான் அன்னைக்கு பெரிய வேலை பார்த்துட்டு போறாங்கன்னு அர்த்தம். சோ ஒரு பேட்டர் 20 பாலை தாண்டி மிடில் ஓவர்ல ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த பேட்டருக்கு ஸ்கெட்ச் போட்டு தூக்குறது தான் முதல் ஸ்ட்ராட்டஜியா இருக்கணும் ஆப்போனன்ட் டீமுக்கு. ஸோ நீங்க இதை எப்படி ஃபீல் பண்றீங்க? ஆர்சிபி சொல்ல போனா 5 மேட்சஸ்ல நான் சொன்னது 3 மேட்சஸ்லயுமே அவங்க ஸ்ட்ரகிள் ஆகி அதுக்கப்புறம் ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆர்சிபி வந்து அந்த ஒரு ஸ்ட்ரகிள்ன்றது பார்த்ததுல 2 மேட்ச், எஸ்பெஷலி இந்த குஜராத்தோட 2 மேட்சுமே அவங்களுக்கு வந்து நல்ல ஸ்டார்ட் கிடைக்கல, பவர் பிளேல விக்கெட்ஸும் விட்டாங்க. இந்த 2 மேட்ச்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் லெக் ஜிஜியோட வந்து ஒரு 7.2 எக்கனாமி ரன் ரேட் வந்துச்சு. இந்த மேட்ச்ல 6.2 ரன் ரேட் வந்துச்சு. இந்த 2 மேட்ச் தான் இவங்க ரன் ரேட் வந்து ரொம்ப ஒரு அதல பாதாளத்துல இருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன். அதே சமயம் குஜராத்தோட பவுலிங் மிட் ஓவர்ஸ்ல வந்து ரொம்ப ஒரு மிட்டஸ்ட் இதுல இருந்தாங்க. இவங்களோட பவுலிங் குஜராத் சும்மாவே வீக், அதை வந்து ஆர்சிபி வந்து அழகா கேபிடலைஸ் பண்ணிக்கிறாங்க. பட் இதே பேட்டர்ன் வந்து மத்த டீம் கிட்ட எடுபடுமான்னு கேட்டா எனக்கு ஒரு கொஸ்டின் மார்க் வருது. இப்போ ஒரு யூபி வாரியர்ஸ், இப்போ இருக்கிற கரண்ட் ஃபார்ம் யூபி வாரியர்ஸ்க்கு 6 ஓவர்ல ஆர்சிபி வந்து இதே மாதிரி ஒரு 40 for 2 இவங்க அமுக்கிட்டாங்கன்னா யூபி வாரியர்ஸ் கேன் ரெஸ்ட்ரிக்ட் தம் டு 130 to 150. அந்த லாஸ்ட் ஒரு 5 ஓவர்ஸ்ல பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னோம். மெக்லானிங் வந்து அதையும் கொஞ்சம் சரி பண்ணிட்டு ஆன பர்டிகுலர் டே ஒரு 150க்குள்ள அமுக்கிட்டா யூபி வாரியர்ஸால அதை சேஸ் பண்ண முடியும். ஏன்னா இப்ப இருக்கிற ஃபார்முக்கு யூபி வாரியர்ஸ் வே அஹெடா இருக்கிறாங்க. ஆர்சிபி இன்னமும் ஒரு குவாலிட்டி சைடு கிட்ட இந்த ஒரு பேட்டர்ன்ல இன்னும் சிக்கல. மும்பை இந்தியன்ஸ் கிட்ட மாட்டினாங்க. நீங்க சொன்ன மாதிரி நதீன் டிக்லர்க் 30 பாலுக்கு மேல நின்று அந்த ஆட்டத்தை மாத்தினாங்க. இன்னமும் நான் சொல்றேன், இந்த குஜராத்தோட பவுலிங் வந்து பிலோ பார்ல இருந்ததுனாலதான் ரன்ஸ் வந்து வீக் ஆச்சு. இதே ஒரு குவாலிட்டியான சைடு கிட்ட நான் மும்பை இந்தியன்ஸே நான் சொல்லுவேன், அவங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் தான் நல்லா ஒரு கிடைக்க மாட்டுது. அவங்களால மிட் ஓவர்ஸ்ல கண்டெயின் பண்றாங்க அழகா பவுலிங்ல. அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட நீங்க இதே மாதிரி நீங்க வந்து நிக்கிறீங்க ஒரு 43 for 4 அந்த மாதிரி வந்து இருக்கும்போது மும்பை இருக்கிடும். கண்டிப்பா மும்பையும் யூபி வாரியர்ஸ் கிட்டையும் இதே மாதிரியான ஒரு பேட்டர்ன்ல நீங்க மாட்டினீங்கன்னா உங்களுக்கு அன்னைக்கு டே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதே சமயம் அந்த மாதிரி
இல்ல மேட்சே நீங்க பாத்துட்டீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் கிட்ட மிடில் ஓவர்ஸ்ல மாட்டினாங்க. பவர் பிளே ஓரளவுக்கு தேத்திட்டாங்க. 3 ஓவர்ல ஒரு 40 ரன் அடிச்சாங்க. ஸ்மிருதி மந்தனா இவங்க சாரி கிரேஸ் ஹாரிஸ் இவங்க எல்லாம் கிரேஸ் ஹாரிஸ் எல்லாம் சேர்ந்து அடிச்சு அதுக்கப்புறம் இந்த மிடில் ஓவர்ஸ் தான் ஸ்ட்ரகிள் பண்ண வச்சாங்க. அப்பதான் அந்த பார்ட்னர்ஷிப் அந்த மிடில் ஓவர்ஸ்லயே ஸ்ட்ரகிள் ஆகி மிடில் ஓவர்ஸ்லயே பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆச்சு. ஒருவேளை அந்த பவர் பிளேலையும் மும்பை இந்தியன்ஸ் நல்லா போல்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அன்னைக்கே இது வந்து எக்ஸ்போஸ் ஆயிருக்கும் மேட்ச்லயே. அங்க விட்டுட்டாங்க. மத்த டீம்ஸ் எல்லாம் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா முழிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ ஆர்சிபிக்கு அடுத்து வர மேட்சஸ் கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கும். இப்பதான் அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் தெரிஞ்சிருக்கனால. ஆனா அடுத்த மேட்ச் எனக்கு டிசி வந்து நியூ பால்ல இந்த சீசன் நல்லா ஆப்ரேட் பண்ணல. அதுதான் பெரிய ப்ரெஷர். இவங்களுக்கு நியூ பால்ல ட்ரபிள் கொடுத்தாதான் இந்த ஒரு சினாரி கொண்டு வர முடியும். நியூ பால்ல ட்ரபிள் கொடுக்கலைன்னா இவங்க அழகா அல்வா சாப்பிடுற மாதிரி அடிச்சுட்டு போயிடுவாங்க. அங்க ஒரு 65 ஃபார் நோலாஸ் எல்லாம் வந்துட்டா இவங்களை தடுக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். கிரேஸ் ஹாரிஸுக்கு பேட்ல கொஞ்சம் படமாட்டது கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க இந்த யூபி வாரியர்ஸ் மேட்சுக்கு அப்புறம். அவங்க வந்து கொஞ்சம் முழிச்சுக்கணும். அதுதான் ஒரு வீக் லிங்கா இருக்கிறது. இந்த ஒரு ஆர்சிபியோட ஒரு கிரம்பிள்ல கிரேஸ் ஹாரிஸோட எர்லி டிபார்ச்சர், கிரேஸ் ஹாரிஸ் எர்லியா டிபார்ச்சர் ஆனா ஆர்சிபி கிரம்பிள் ஆகிற வாய்ப்புகள் வே மோர். அதே சமயம் ஸ்மிருதி மந்தனா அவுட் ஆயிட்டாங்கன்னா அந்த பிரச்சனை இருக்குதான்னு கேட்டா கம்பேரிட்டிவ்லி லெஸ்ஸர்ன்னு நான் சொல்லுவேன். கிரேஸ் ஹாரிஸோட இம்பாக்ட் அதிகமா எனக்கு தெரியுது. அவங்க அவுட் ஆனா அந்த ரன் வேகம் தளருது. நீங்க சொல்ல வந்தீங்க ஏதாவது சொல்லுமா? சாரி, அதே மாதிரிதான். அங்கிருந்து அப்படியே பாத்துட்டீங்க அப்படின்னா இப்ப அடுத்த மேட்ச் இப்ப டிசி கூட தான் ஆடுறாங்க. ஆமா, அடுத்த மேட்ச் டிசியோட ஆடுறாங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் வந்து நான் சொல்லணும் ஆர்சிபி கிட்ட. ஆர்சிபில இந்த 5 மேட்ச்ல 5 டிஃப்ரெண்ட் பிளேயர்ஸ் ஹாஃப் செஞ்சுரி கிராஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் நடின் டெக்லர்க் அடிச்சாங்க, 2வது மேட்ச் வந்து கிரேஸ் ஹாரிஸ் அடிச்சாங்க, 3வது மேட்ச் ராதா யாதவ் அடிச்சாங்க, 4வது மேட்ச் ஸ்மிருதி மந்தனா அடிச்சாங்க. இன்னைக்கு வந்து கௌதமி நாயக் அடிச்சிருக்காங்க. கௌதமி நாயக் ஃபர்ஸ்ட் அன்கேப்டு உமன் இன் WPL டு ஸ்கோர் ஆஃப் செஞ்சுரி. அது ஒரு ரெக்கார்டும் கௌதமி நாயக்கு போய் சேருது. ஆர்சிபியோட பவுலிங் நம்ம பேசவே இல்லை, எஃபெக்டிவா இருக்கிறாங்க. இல்ல நான் கௌதமி நாயக்க பத்தி சில வார்த்தைகள் நான் சொல்லி முடிச்சிடறேன். கௌதமி நாயக் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் தான் WPL ஆட வராங்க. நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் எவர் பிளேயர், WPL பிளேயர், அன்கேப்டு பிளேயர் டு கிராஸ் 15 WPL. ஸோ இவங்க யாருன்னு பாத்துட்டீங்கன்னா இந்த வருஷம் உமன்ஸ் மகாராஷ்டிரா பிரீமியர் லீக் நடந்துச்சு. அதுல இவங்க ஒன் ஆஃப் த லீடிங் ரன் ஸ்கோரர். 4 மேட்ச்ல மோர் தென் 170 ரன்ஸ் அடிச்சாங்க. இவங்க வந்து ஸ்மிருதி மந்தனாக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸான ஒரு பிளேயர். ஏன்னா இவங்க ஸ்மிருதி மந்தனா ஆடின டீம்ல தான் ஆடினாங்க. இவங்களும் ஸ்மிருதி மந்தனா வந்து அந்த டீமுக்கு ஓபன் பண்ணாங்க. ஸோ ஸ்மிருதி மந்தனாவை விட நிறைய ரன் ஸ்கோர் பண்ணாங்க அந்த சீசன். ஸோ அந்த ஒரு கெமிஸ்ட்ரி. ஸோ ஆர்சிபி அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த பேர் வந்த உடனே அவங்களுக்கு பிட் பண்ணி எடுத்தாங்க. டொமஸ்டிக்லி சூப்பர் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. மகாராஷ்டிராவுக்கும் சரி, உமன்ஸ் மகாராஷ்டிரா பிரீமியர் லீக்லயும் சரி. 2 மேட்சா சான்ஸ் கிடைக்கல, பட் இந்த மேட்ச் சான்ஸ் கிடைச்சது, பெர்ஃபார்ம் பண்ணாங்க. சோ அவங்களுமே பாத்துட்டீங்கன்னா ஒரு ஸ்மிருதி மந்தனா இந்த MHPL மகாராஷ்டிரா பிரீமியர் லீக்ல இருந்து வந்த ஒரு நல்ல பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவேன் ஆர்சிபி இருந்து. நீங்க கண்டினியூ பண்ணலாம் ப்ரோ. ஆர்சிபி பவுலிங் பத்தி சொல்ல வந்தீங்க. ஆர்சிபி பவுலிங் மிகப்பெரிய ஒரு பிளஸ் நான் சொல்ல. அவங்க வந்து டாட் பால்ஸை வச்சு இருக்கிறாங்க. லாரன் பெல் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பிளஸிங் நான் சொல்ல. இது வரைக்கும் 64 டாட் பால் பர்சன்டேஜ் வச்சிருக்கிறாங்க இந்த ஒரு பவர் பிளேஸ்ல. ஆர்சிபியோட பவர் பிளே ரன் கன்சீடிங் 6.82 வச்சிருக்கிறாங்க எக்கனாமி. இந்த அளவுக்கு ஒரு பிரில்லியண்டான ஸ்டாட்ஸோட இருக்கிறாங்க. அவங்களோட ஸ்ட்ரைக் ரேட்டும் வந்து 18.4 இருக்குது. ஒரு 18 ரன்னுக்கும் விக்கெட். அது ஸ்ட்ரைக் ரேட் வந்து பர் ரன்ஸ் தானே அது குறிக்கும். பர் பால்ஸ் அந்த ஒரு ஸ்ட்ரைக் ஆவரேஜ் தான் பெர் ரன்ஸ். அது வந்து 12 வச்சிருக்காங்க. அதுல இருந்தே தெரியுது அவங்க எந்த அளவுக்கு எஃபெக்டிவா நியூ பாலை வந்து ஆப்ரேட் பண்றாங்க. அவங்களோட நியூ பாலை வந்து டேரேல் இது வரைக்கும் எந்த டீமும் பண்ணல. அதுதான் ஆர்சிபியை வந்து மற்ற டீம்ல இருந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி இவ்வளவு டாப்பா தெரிய வைக்குது. என்னைக்கு இவங்க பவர் பிளே ஸ்லம்ப் ஆகுதோ பவுலிங்ல, அன்னைக்கு அந்த டே வந்து பெரிய எஃப்டிக் டேவா இருக்கும். ஆனா லாரன் பெல் இருக்கிற ஒரு பவுலிங் ஃபார்ம் பேய் மாதிரி போட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா வந்து சயாலி பவுலர், அவங்க பேரு ஃபுல் பேர் தெரியல, சயாலி
நான் நிறுத்திக்கிறேன். நீங்க ஃபுல் பேர் தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க. அவங்க எக்ஸிகியூஷன் பக்காவான எக்ஸிகியூஷன் போட்டு பவுலிங்ல எடுத்துக்கினே இருந்தாங்க. அந்த ஒரு குட் லென்த் பேக்அப் லென்த்னு போட்டு பேட்ஸ்மேனை வந்து செட்டில் ஆகவே விடல. லாஸ்ட்ல டெத்துல கூட யாக்கர்ஸ் வைட் யாக்கர்ஸா போட்டுக்கினே இருந்தாங்க. கொஞ்சம் கூட ஒரு ரூம் தரல ஆடுறதுக்கு. முடிஞ்சா அடிச்சுக்கன்ற மாதிரியான ஒரு இதுல போட்டுக்கினே இருந்தாங்க. என்ன பண்ண போறாங்க மத்த டீம்ஸ்னு தெரியல. ஆர்சிபி கண்ணு மாதிரி இருக்குது. ஸோ அதே மாதிரி அங்கிருந்து இன்னைக்கு லூஸ் ஆன குஜராத் ஜெயின்ஸை பத்தி பேசுவோம். ஏன்னா ரெண்டு மேட்ச் வின் பண்ணி அந்த டாப் 3ல வந்து இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இருந்த ஒரு டீம் அப்படியே அங்கிருந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு பெரிய சரிவு. 3 மேட்ச் லூஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரீக்ல வந்து முடிவடைஞ்சிருக்காங்க. நம்ம முன்னாடியே பேசின மாதிரி தான் அவங்களுடைய பேட்டர்ஸ் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அதுக்கு தகுந்த மாதிரியான பவுலர்ஸ் எவ்வளவு வீக்கா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். ஏன்னா வின் பண்ண 2 மேட்சுமே பார்த்துட்டீங்கன்னா பேட்டர்ஸோடைய பிரில்லியன்ஸ்னால தான் அவங்க வின் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. 200+ ஸ்கோர்ஸ் அடிச்சுமே அவங்களுடைய பவுலிங் யூனிட் அந்த ரன்ஸ் ஆல்மோஸ்ட் லீக் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இந்த டைம் பார்த்துட்டீங்கன்னா பவுலர்ஸ் வந்து அதே மாதிரிதான் இருக்காங்க, பேட்டர்ஸும் அந்த அளவுக்கு கை கொடுக்கலையோ அப்படிங்கிற மாதிரி தான் பாக்குறோம். இன்னைக்கு மேட்ச் ஸ்பெஷலா எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு 170 ரன்ஸ் சேஸ் பண்ண வேண்டிய ஒரு இடத்துல டாப் ஆர்டர் ஃபுல்லா அப்படியே ஸ்ட்ரகிள் ஆகுது. பெத்மூனியா இருக்கட்டும், இவங்களா இருக்கட்டும், சோஃபி டவேனா இருக்கட்டும், இந்த மாதிரியான சீனியர் ப்ரோஸ் வந்து ரெஸ்பான்சிபிளே இல்லாம விக்கெட் விட்டுட்டு போன மாதிரி நான் பாக்குறேன். அதே மாதிரி இன்னைக்கு ஆஷ்லி கார்னர் பேட்ல மட்டும் பட்டுச்சு, அவங்க மட்டும் ஒரு 54 அடிச்சாங்க. மற்றபடி அவங்களுக்கு சப்போர்ட்டிவா யாருமே இல்லை. அனுஷ்கா சர்மா அவங்க வந்து ஒரு இடத்துல ஸ்டெபிலைஸ் பண்ண பார்த்தாங்க, பட் அவங்க கை மீறி போச்சு. நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா ஜார்ஜியா வாரமா இருக்கட்டும், வந்த பேட்டர்ஸ் யாருமே பெரிய அளவுக்கு ரன்ஸ் இன்னைக்கு அவங்களால அடிக்க முடியல. ஸோ இந்த மாதிரியான ஒரு பெரிய சேஸ் பண்ணும்போது ஒரு டீம் எப்படி சொல்றது, அந்த ஒரு சீனியர் பிளேயர்ஸ் இருக்காங்கன்னா அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடணும். இந்த இடத்துல வந்து ஒரு எபோ பார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்கோர் தான். பட் நீங்க வந்து பேட்டிங் ஹெவி யூனிட் வச்சிருக்கீங்க. இதனால ஒரு எஸ்ஆர்எச் கூட நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இந்த ஒரு எபோ பார் டார்கெட் அப்படிங்கிறது அவங்களுடைய அப்ரோச் டிஃப்ரெண்டா இருக்கும். அடிச்சு நொறுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இன்னைக்கு அந்த அடிச்சு நொறுக்குற ஸ்ட்ராட்டஜி எங்க வச்சாங்கன்னு தெரியல. முதல் மேட்ச் அவங்களை பார்க்கும்போது சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல தான் வந்துச்சு அப்படின்னாலும் பேட்டிங்னால அடிச்சு நொறுக்குறாங்கப்பா இவங்க அப்படி இன்னொரு ஆரஞ்சு ஆர்மி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இன்னைக்கு வந்து அது அப்படியே பதுங்கின மாதிரி இருக்கு. ஆர்சிபியோட பவுலிங் பிரில்லியன்ஸுக்கு அது ஒரு பிரில்லியன்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னாலும் இன்னொரு சைடு வந்து ஒரு ஃபைட்டிங்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஃபர்ஸ்ட் 2வது ஓவர்லயே 2 விக்கெட் விட்டுட்டாங்க, அதனால கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணி ஆடலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு போன மாதிரி நான் பார்த்தேன். பட் ஸ்டில் இந்த யூனிட் இருந்து நான் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணல. 180க்கு ஓரளவுக்கு பக்கத்துல போய் ஒரு 160 அந்த மாதிரி அடிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். 61 ரன் லாஸ் அப்படிங்கிறது இந்த ஒரு யூனிட் இந்த மாதிரியான ஒரு பேட்டிங் யூனிட் இருந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா 2 மேட்ச்ல அவங்க காட்டின கிளாஸ் அப்படி. ஸோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு வந்து நம்ம முன்னாடி அவங்களுடைய பவுலிங்கை கிரிட்டிசைஸ் பண்ணி நம்ம பேசிட்டு இருந்த நம்ம இப்போ வந்து அவங்களுடைய பேட்டிங்குமே இப்போ வீக் ஆன மாதிரி நம்ம பாக்குறோம். அந்த ப்ரெஷர் அவங்க போட்டுட்டாங்களா இல்ல ஆர்சிபியோடைய பவுலிங் பிரில்லியன்ஸா? குஜராத் ஜெயின்ஸ் நான் இப்போ இன்னைக்கு மேட்சை விட்டுருங்க, இதுக்கு முன்னாடி லூஸ் ஆன 2 மேட்சுமே எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னாலும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் 2 மேட்சை விட சுமாராக அப்படியே கம்மியாயிட்டே வந்த மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு 200+ அடிச்சாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியா அடிச்சு ஒரு 4 ரன்ல மேட்சை வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமா இறங்கி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 61 ரன்ல டிஃபீட், ஒரு 120 ரன்ஸ் தான் அடிச்சிருக்காங்க. சரி 110-120 சம்திங் தான் அடிச்சிருக்காங்க. அப்படிங்கும் போது பேட்டிங் வந்து அப்படியே டவுன்ஃபால் ஆயிட்டே வர மாதிரி பாக்குறேன். ஸோ குஜராத் ஜெயின்ஸோடைய ஓவரால் பேட்டிங் ரிவ்யூ நீங்க எப்படி பாக்குறீங்க? ரொம்ப ஒரு டிசப்பாயிண்டிங்கான பெர்ஃபார்மன்ஸ் குஜராத்தோட பேட்டிங் வந்து. நான் இதை வந்து ஒத்துக்க மாட்டேன். தமிழ் கமெண்ட்ரி பார்த்தவங்களுக்கு தெரியும், இந்த பிச்சில் வந்து அக்ராஸ் ஆடுறது கஷ்டம், அக்ராஸ் ஆடாம நீங்க ஆடினாதான் உங்களால சர்வே பண்ண முடியும்னு சொல்லிக்கின்னு இருக்கும் போதே 3 விக்கெட்டு அக்ராஸ்ல ஆடி அவுட் ஆனாங்க. அது வந்து ஒரு லேக் ஆஃப் ஒரு கேம் அவேர்னஸ் தான் நம்ம சொல்லி ஆகணும். இவங்க பெத்மூனி ரொம்ப இந்த சீசன் வந்து ரொம்ப பிலோ பார்ல பர்ஃபார்ம் பண்றாங்க. பேட்டிங்ல நம்ம ஸ்டார்ட் கிடைக்கலன்னு சொன்னா இன்னைக்கு சுத்தமா அது அந்த ஷாட் எதுக்காக அந்த ஷாட் அவங்க போறாங்கன்றது என்னால் நினைச்சு கூட பார்க்கல. ஆர்சிபியோட பிளான் அண்ட் எக்ஸிகியூஷன் வந்து இன்னைக்கு பக்காவா இருந்துச்சு. அந்த ஒரு பேக் ஆஃப் லென்த் ஸ்டெம்ப் லைன், குட் லென்த் ஸ்டெம்ப் லைன், ஒரு ரூம் கொடுக்கல, எந்த ஒரு லூஸ் பால்ஸ்ல ரூம் கொடுக்கல. அப்படியே ரூம் கொடுத்தாலும் ஒரேடியா வைட் ஆக்கரா போட்டுட்டாங்க. உங்களுக்கு ஃபுல்லர் லென்த்ல எல்லாம் வைடாலாம் கொடுக்கவே இல்லை. வைட் ஆக்கர்ஸ்ல நான் குத்துறேன், முடிஞ்சா நீ அடிச்சுக்கோ, அந்த மாதிரியான ஒரு அட்டம்ப்ட்ல தான் போயினே இருந்தாங்க. இவங்க வந்து ட்ராப் பண்ணி எடுத்தாங்க. அவங்க யாரு? சோஃபி டிவைன்.
சோஃபி டிவைனுக்கு அந்த ஒரு குட் லென்த்ல கரெக்டா அவங்க இடுப்பு கிட்ட வர்ற பால அவங்களா புல் தான் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு அங்க கரெக்டா இவங்கள நிறுத்தி வச்சிருந்தாங்க. அவங்க ஜாஜாவாலா யாரு, அவங்க ஜாஜாவாலும் தான் நான் நினைக்கிறேன். ஜார்ஜியா வேர்ல்ட். அது, ஆ, அழகா ட்ராப் பண்ணி எடுத்தாங்க. So, மீதி இருக்கிறவங்க எல்லாருமே அட்டாக்கிங் தான். நம்ம தான் சொல்லியிருந்தோம் அனுஷ்கா சர்மாவை சுத்தி பிவட்டெல்லாம் எல்லாரும் அட்டாக் பண்ணி ஆடணும்னு. இவங்க என்ன பண்ணாங்கன்னா அனுஷ்கா சர்மா விட்டுட்டு மீதி பேரெல்லாம் பெவிலியன் போயிட்டாங்க. அனுஷ்கா சர்மாவால என்ன பண்ண முடியும்? ஓரளவுக்கு தான் அவங்களால இழுத்து பிடிச்சி ஆடின்னு இருக்க முடியும். ஒரு 30 பாலுக்கு ஆஷ்லி கார்னர் படலம். ஆஷ்லி கார்னர் ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டாங்க, சுத்தமா படல. கடைசியில தான் அந்த ஒரு 30க்கு மேலதான் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கவுண்டர் அட்டாக் பண்ணுவோம்னு பண்ணாங்க. அதுலதான் ரன்ஸ் அவங்க சேர்த்துனாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு ரொம்ப ஒரு சுமாரான டே. ஆஷ்லி கார்னரோட பவுலிங் ரொட்டேஷன்ஸ் இப்ப நம்ம பவுலிங் பக்கம் அவங்களோட பவுலிங் ரொட்டேஷன்ஸ் ரொம்ப ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்குது. ஒரு 7-8 ஒரு 6-7 பவுலிங் ஆப்ஷன்ஸ் உள்ள விடுறீங்க. ஒரு டீமுக்கு ஒரு 6 ஆப்ஷன்ஸ் 7 ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். இவங்களோட பவுலிங் கார்டு எடுத்தாலே 7-8 பேர் போடுறாங்க. பெத் மூனியை தவிர அவங்க யார், அனுஷ்கா சர்மா தவிரன்னு மீதி இருக்கிற எல்லாருக்கும் இப்போ கொடுத்துடுறாங்க. அப்படி நீங்க கொடுக்கறதுக்கு ஒரு 6 பிளேயருக்கு கரெக்டா நிறுத்தி கொடுத்துடலாமே. ஏன் அந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு நீங்க தரணும்? நீங்க பிரிச்சு பிரிச்சு தரீங்க, ஆனா எல்லா ரிசல்ட்டும் என்னன்னா ஓவருக்கு 10 ரன்னு தான் முடியுது. ஆஷ் கார்னர் ஆஸ் அ பவுலர் ரொம்ப 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 மோசமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துன்னு இருக்கிறாங்க. அவங்களோட பவுலிங் எக்கனாமி இந்த சீசன் போட்டு பிரிச்சுட்டாங்க எல்லாரும். அதுதான் அவங்களுக்கு பெரிய மைனஸா நான் பாக்குறேன். ரேணுகா சிங் தாக்கூர் இப்ப நல்லா ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்கள டெத்துக்கு அவங்களால வச்சுக்க முடிய மாட்டேங்குது. அவங்க ஒரு பவர் பிளே பவுலரா தான் யூஸ் பண்ணி ஆகணுன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தள்ளிடுறாங்க. மீதி இருக்கிறவங்க யாருமே கை கொடுக்க மாட்டாங்க. ஸ்பின்னர்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கினா ஆஷ் கார்னரும் பர்ஃபார்ம் பண்ணல, இவங்க இந்த ஜார்ஜியா வேரமும் சுத்தமா பர்ஃபார்ம் பண்ணல. அவங்க 2 பேருமே ஒரு லீட் பிளேயர்ஸ்ன்னு இருக்க 2 பேருமே பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. மீதி இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிற சான்ஸ்ல காஷி கௌதம் ஓரளவு நல்லா ரீசனபிளா பர்ஃபார்ம் பண்றாங்க. அவங்களுக்கு கிடைக்கிற சான்ஸ்ல ரீசனபிளா பர்ஃபார்ம் பண்றாங்க. மத்தபடின்னு பார்த்தா மீதி இருக்கிற எல்லாருமே பிலோ பார்ல தான் பண்ணிக்கின்னு இருக்கிறாங்க. குஜராத்தோட பேட்டிங் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஏன் புல்மாலி முன்னாடியே இறக்கல? எதுக்காக அந்த இடத்துல காஷி கௌதம் கொண்டு வந்து? புல்மாலி டிஸ்ட்ரக்டிவ் பிளேயர்னு எல்லாருக்கும் தெரியும். பிரச்சனை இல்ல, டிஸ்ட்ரக்டிவா அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்ப்போமே. ஒண்ணு கவுண்டர் அட்டாக் போனா இவங்க ஆர்சிபி தானே பேனிக் ஆக போறாங்க. பண்ணது 61 ரன்ல தோத்தத இப்ப ஒரு கவுண்டர் அட்டாக்ல புல்மாலி ஒரு 25 ரன் தேய்ச்சிருந்தா 35 ரன்ல தோத்துருப்பீங்க. அந்த இடத்துல ஏன் காஷி கௌதம் முன்னாடி கொண்டு வந்து அதோட ரீசன் என்ன? உங்களுக்கு என்ன அந்த ஈல்டு கொடுத்துச்சு? என்ன ஒரு தாட் ப்ராசஸ்ல காஷியை கொண்டு வந்தீங்க? புல்மாலிய நம்பர் 8ல நீங்க அனுப்புறீங்க. உங்களுக்கு ஆல்ரெடி மேட்ச் கையை விட்டு போயிடுச்சு. புல்மாலி 10வது ஓவர்ல வந்தா என்ன, 17வது ஓவர்ல வந்தா என்ன? அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்கலாமே. அததான் சொல்றேன். அவங்க எனக்கு புல்மாலியோட அடிலாம் பார்க்கும்போது வெஸ்ட் இண்டியன் ஹிட்டர்ஸை தான் அவங்க எனக்கு ரிமைண்ட் பண்றாங்க. நான் ஹையா ரேட் பண்றேன், லைக் சஜனா. ஏன்னா நேஷனல் கால் அப் கிடைக்குதுன்னா அந்த ஒரு இம்பாக்ட்ஃபுல் பிளேயர்ன்றத அவங்க மனசுல வச்சுக்கின்னு அந்த ஒரு ரோலுக்கு தான் அவங்க கொண்டு வராங்க பினிஷர்ன்னும் போது. இந்த மாதிரியான ஒரு குரூஷியல் டைம்ல எல்லாம் பொலாடு நின்று அடிச்சு கொடுப்பாரு. நான் எக்ஸாம்பிள் சொன்னேன்னா ஆர்சிபியோட அந்த ஒரு 7-4-4ன்றதுல ஸ்டார்டிங்ல பொலாடும் குர்னாலும் நின்று ஸ்லோவா செட் பண்ணிக்கினே போய் லாஸ்ட்ல வச்சு இடிப்பாங்க. ஏன் அதை புல்மாலியால பண்ண முடியாதா ஆஷ் கார்னரோட சேர்ந்துக்குன்னு? ஆஷி கௌதம் இருந்த இடத்துல புல்மாலி வந்த உடனே 2 ஷாட் அடிச்சிருந்தா ஆஷ் கார்னருக்கு ஒரு இது வந்திருக்கும். ஓகே, இவங்களை வச்சுக்கின்னு நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ரன்ஸை சேர்த்துவோம், நம்ம ஒரு சென்சிபிளா ஆடிக்கினே வருவோம், அதுக்கப்புறம் புஷ் பண்ணுவோம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு மைண்ட் வந்திருக்கும். எல்லாமே இவங்க குழப்பி விட்டுட்டாங்க. எனக்கு ஜார்ஜியா வேரம் அடுத்த மேட்சை கண்டினியூ பண்ணுமா அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க் வருது. ஜார்ஜியா வேரம் டிராப் பண்ணிட்டு கிம்கார்த்தை இவங்க யூஸ் பண்ணலாம். பெத்மூனி பிலோ பார்ல இருக்கிறாங்க, அவங்க முழிச்சு ஆகணும். இல்லைன்னா ஃபியூச்சர்ல பெத்மூனி ரீட்டைன் ஆவாங்களான்னு கேட்டா பெரிய கொஸ்டின் மார்க் வருது. பெத்மூனி ஏஜ் ஃபேக்டர் எனக்கு தெரியல, நான் அது மட்டும் நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் சொல்றேன். இல்ல அவங்க இன்னும் ஃபியூ இயர்ஸ் ஆடுவாங்க அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அவங்க இன்னும் அந்த மிட் 30ஸ்ல இருக்காங்க, பட் இன்னும் ஆடுவாங்க. அடுத்த ஒரு மெகா ஆக்ஷன் வரைக்கும் வருவாங்க. கீப்பிங் கொஞ்சம் ஒரு மாதிரி சத்தா இருக்குது. அன்னைக்கு மும்பை மேட்ச்ல சொல்லியிருந்தா அவங்களோட கீப்பிங் சத்தா இருந்துச்சு. இன்னைக்கும் ஒரு வைட
அவங்கள புடிச்சிருக்க வேண்டியது அதை வந்து அவங்க நதின் டிக்லர்க்கோடைய கேட்ச் ஆஹ் ஃபர்ஸ்ட் பால் நதின் டிக்லர்க் வந்த உடனே ஆக்சுவலா அந்த அவங்களுக்கு அந்த டோர்னமெண்ட்டே சேஞ்ச் ஓவர் ஆனதே அந்த ஒரு நிக்கோலி கேரிக்கு ஒரு பால் வந்து கேட்ச் ஒன்று டிராப் பண்ணுவாங்க. அங்கிருந்து தான் உங்களுக்கு அந்த டோர்னமெண்ட்டே டேர்ன் ஓவர் ஆனது. அந்த ஓவர்ல இருந்து தான் மேட்ச் அங்கிருந்து தோக்க ஆரம்பிச்சாங்க. ஸ்டில் தே ஆர் லூசிங். அந்த இடத்துல அவங்க அவங்க ஒரு மொமெண்டம் அங்கிருந்து பிடிக்கவே முடியல டோர்னமெண்ட்ல. ஸோ பெத்மோனி அவங்க குஜராத் சொல்லுங்க bro. குஜராத்தோட ஃபீல்டிங்கும் இன்னமும் பெருசா அவங்க வந்து ஒரு மாதிரி இப்ப பார் லெவல்ல தான் இருக்கிறாங்க, நாட் அ ஹை லெவல். இன்னைக்கு மேட்சோட டிஃபரன்ஸ்ல ஒரு கான்டெஸ்டா பார்த்தா எக்ஸ்ட்ராஸ் பார்த்தா ஆர்சிபி வந்து 4 எக்ஸ்ட்ராஸ் தான் கொடுத்துருந்துச்சு ஒரு 17 ஓவர்ஸ் கிட்ட வரைக்கும். அதே சமயம் குஜராத் ஒரு ஃபுல் இன்னிங்ஸ்க்கு 21 எக்ஸ்ட்ரா வாரி வழங்கிட்டாங்க. அதே மாதிரி ஃபீல்டிங்கும் ஆர்சிபி ஃபீல்டிங்ல மட்டுமே ஆர்சிபி 10 ரன்னையாவது நிறுத்தி இருக்கு. குஜராத்தோட ஃபீல்டிங் அந்த மாதிரி இருந்துச்சானா இல்ல, கொஞ்சம் ரன்ஸை லீக் பண்ணாங்க. ஆர்சிபில ஆமா இடையில 2 மிஸ்ஃபீல்ட் ஆர்சிபில இருந்துச்சு. ஆர்சிபில ராதா யாதவ் ஒரு மிஸ்ஃபீல்ட் பண்ணாங்க, அதெல்லாம் நம்ம எடுத்து வச்சாலும் குஜராத்தோட எக்ஸ்ட்ராஸும் இவங்களோட ஃபீல்டிங் ஓவரால் டோர்னமெண்ட் ஃபீல்டிங்ல குஜராத்துக்கு லாட் ஆஃப் மிஸ்டேக்ஸ் பண்ணாங்க. ஒரு மாதிரி ஒரு பிலோ பார்ல தான் ஓடிக்கின்னு இருக்குது. பெரிய தலைவலிகள் குஜராத்துக்கு இருக்குது. பேட்டிங் ஃபெயிலியர் ஆனா எந்த அளவுக்கு அவங்களுக்கு பாதிக்கணும். இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க பவுலிங்கால கண்டெயின் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். எஸ்ஆர்ஹெச்சுக்கு சொன்னதுதான், பேட்டிங் இடிச்சா ஏதாவது பண்ணலாம், பேட்டிங் சொதப்பிட்டா இவங்க பவுலிங்கும் கை விட்டுரும். அவங்களால எதுவும் பண்ண முடியாது, அவங்கள சொல்லி குறை சொல்ல முடியாது. எங்களால ஒரு 170 to 180 அதை நாங்க எங்களால இது பண்ண முடியும், மீதி உங்க கையில இருக்கு. அந்த மாதிரிதான் வச்சு இருக்கிறாங்க. ஆனால் ஸோ என்ன யூனிட்டும் பண்றாங்க அப்படிதான் இருக்கு. பேட்டிங் யூனிட் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா தான் அந்த அந்த மாதிரியான ஒரு எஸ்ஆர்எச் கூட கம்பேர் பண்றோம் அப்படின்னா 170 180 நீங்க பவுலிங்ல கொடுக்குறீங்கன்னா அதை சேஸ் பண்ற அளவுக்கான ஒரு டீமோ இல்ல ஒரு 200+ அடிச்சுட்டு அதை 180க்குள்ள டிஃபெண்ட் பண்ற டீமோ தான் அவங்க வச்சிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் அவங்க ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணணும். நீங்க பவுலிங்ல ஒரு 170 180 எங்களுடைய பார் ஸ்கோர், அதுக்கு மேல நீங்க பேட்டிங்ல தான் நீங்க பாத்துக்கணும். டார்கெட் அந்த ரேஞ்சில் வந்துச்சுன்னா அந்த டார்கெட்டை சேஸ் பண்ற மாதிரியான ஒரு டீமா தான் அமையணும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா அதை தாண்டியான ஒரு ஸ்கோரை அடிச்சுட்டு இந்த ஒரு ரன்ஸ்குள்ள டிஃபெண்ட் பண்ற மாதிரி தான் வச்சுக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் தான் அவங்க அடுத்த வர மேட்சஸ்ல பண்ணணும். ஸோ பார்ப்போம் என்ன பண்றாங்க அப்படின்னு. நாளைக்கு மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் ஒரு ரிவர்ஸ் பிக்சர், ஒரு எக்ஸைட்டிங்கான மேட்ச். மும்பை இந்தியன்ஸ் பேக் டு பேக் லாசஸ்க்கு அப்புறம் திரும்ப வராங்க. அதே மாதிரி டெல்லி கேபிட்டல்ஸுக்குமே ஒரு முக்கியமான மேட்ச், பிளே ஆஃப் ரேஸ்ல 2 டீமுமே இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான மேட்சா இருக்க போகுது. ஸோ எந்த டீமுக்கு பேக் டு வினிங் ஃபார்ம் யார் வராங்க அப்படிங்கறத நம்ம நாளைக்கு பார்ப்போம். அதை பத்தியும் நம்ம பேசுவோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது SPD and கீகா, சைனிங் ஆஃப். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.